புதுச்சேரியில் சிறுமிக்கு அவரது ஆபாச வீடியோவை அனுப்பி மிரட்டல் விடுத்து வந்த பிரபல யூடியூபரின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்ஸ்டாகிராமில் அறிமுகமாகி சிறுமியை டார்ச்சர் செய்து வந்த இளைஞர் சிக்கியது எப்படி? புதுச்சேரியைச் சேர்ந்தவர் அந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி. சமூக வலைத்தளங்களில் ஆர்வமாக இருந்து வந்த அவர் எப்பொழுதும் இன்ஸ்டாகிராமே கதியென கிடந்துள்ளார். இந்நிலையில் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திற்கு அறிமுகம் இல்லாத நபர் ஒருவரிடம் இருந்து மெசேஜ் வந்துள்ளது. சில நாட்களில் அவர்களுக்குள் பழக்கம் ஏற்பட இருவரும் சாட் செய்து வந்துள்ளனர். நாளடைவில் போட்டோக்களை அனுப்புவது, வீடியோக்களை அனுப்புவது, வீடியோ காலில் பேசுவது என தங்களது பழக்கத்தை தொடர்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் அந்த நபர் தனது மற்றொரு முகத்தை காட்டத் தொடங்கியிருக்கிறார். திடீரென அந்த சிறுமிக்கு ஆபாச புகைப்படங்களை அனுப்ப ஆரம்பித்திருக்கிறார். தகாத வார்த்தைகளால் பேசி பாலியல் தொந்தரவும் கொடுக்க ஆரம்பித்தார். இதனால் அதிர்ந்து போன அந்த சிறுமி அவருடன் பேசுவதை தவிர்த்துள்ளார். உடனே ஆத்திரம் அடைந்த அந்த இளைஞர் சிறுமியின் ஆபாச புகைப்படத்தையே அவருக்கு அனுப்பி மிரட்ட ஆரம்பித்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த சிறுமி தனது தாயாரிடம் இது குறித்து தெரிவிக்க அவர் உடனே புதுச்சேரி இணையவழி போலீசாரிடம் புகார் அளித்திருக்கிறார். வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமிக்கு 15 நாட்களாக ஆபாச வீடியோக்களை அனுப்பி டார்ச்சர் செய்து வந்த நபரை கண்டுபிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். நவீன மென்பொருட்களை பயன்படுத்தி இன்ஸ்டாகிராம் ஐடி மூலம் அந்த வீடியோவை அனுப்பியது யார் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். மேலும் அவரது செல்போன் எண்ணை கண்டுபிடித்த போலீசார் அது மதுரையில் இருப்பதையும் தெரிந்து கொண்டனர். உடனே காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் தனிப்படை அமைத்த போலீசார் மதுரைக்கு நேரில் சென்று அந்த இளைஞரை கைது செய்தனர். போலீசாரிடம் சிக்கியவர் பெயர் அஷ்ரப் என தெரிய வந்துள்ளது. அவரது செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது அதில் பல்வேறு பெண்களுக்கு இதுபோன்ற ஆபாச வீடியோக்களை அனுப்பி அவர் தொந்தரவு செய்து வந்ததும் தெரிய வந்தது. கைதானவர் மதுரையைச் சேர்ந்த பிரபல யூடியூபரான சிக்கா மற்றும் சுமியின் மகனாவார். ரவுடி பேபி என்று அழைக்கப்படும் திருச்சி சூர்யா இவரது சித்தியாவார். இதையடுத்து அஷ்ரப்பை தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிறுமியின் தாயார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ரவுடி பேபி சூர்யா மற்றும் சிக்கா சுமி ஆகியோரையும் விசாரிக்க புதுச்சேரி இணையவழி போலீசார் முடிவு செய்துள்ளனர். சமூக வலைத்தளங்களில் அறிமுகம் இல்லாத நபர்களை நம்பி நெருங்கி பழக வேண்டாம் என இணையவழி போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். பாலியல் தொல்லைகள் ஏற்பட்டால் 1930 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர்.